அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீ தாராதேவி அம்மனோட ஒரு உபாசன மந்திரம் அல்லது சித்தி எடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தாரா தேவி யார் அப்படின்னா, தசமகா வித்தியாக்களில் 10 அம்சங்களாக தாய் வடிவம் எடுத்ததில் தாராதேவியும் ஒருத்தவங்க தான். இவங்க இவங்களோட உருவ அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, காளியம்மனை ஒற்றுமைப்படுத்தி இருக்கும். அதே போல் இவங்க தாமரை இதழ்களில் சடலத்தின் மேலே நின்று கொண்டு பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. இவங்களோட ஆயுதங்களாக கத்தியும் பின்ன ஒரு கையில் தாமரை இதழ்களும் கத்திரிக்கோளும் வச்சுருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு காவலாகவும் அவங்களுக்கு எப்பொழுதும் தன் அரவணைப்போடு இருப்பதாகவும், இன்னொன்று இந்த பிறவி கடனை கடக்க அவங்க உதவி புரிவதாகவும் சொல்லப்படுது. இவங்களை நம்ம உபாசனை எடுக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு முதல்ல நம்ம பல விஷயங்களை நம்ம பின்பற்ற மாதிரிக்கே இருக்கும். அதை எப்படி பின்பற்றுறது அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு குரு உபதேசம் பெற்றிருக்கணும். அதாவது குரு தீட்சை, ஒரு குருவோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும். அதே போல் ஒரு சித்த பெருமாக்களோட ஒரு உபாசனை இல்லை ஒரு சித்து முறையோ இல்லை அவங்களோட அனுகிரகம் நம்ம பெற்றிருக்கணும். கணபதி சித்து நம்ம எடுத்திருக்கணும். பிறகு நீங்கள் எந்த ஒரு தெய்வ உபாசனை எடுத்திருந்தாலும் இந்த உபாசனை நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இந்த உபாசனை எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அசைவம், மது, மாது, சூது இது எல்லாத்தையும் நம்ம தவிர்த்திருக்கணும். ரொம்ப கட்ட பிரம்மச்சரியத்தை நம்ம கடைபிடிக்கிற மாதிரிக்கே தான் இருக்கும். ஏன்னா இந்த உபாசன சித்துகளில் கிடைக்கக்கூடிய ஒரு சக்திகள் அப்படின்றது அவங்களோட அனுகிரகத்தால் கிடைக்கக்கூடியதுன்றது ஒரு கடலை போல் இருக்கும். இவங்களோட அனுகிரகத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, முதல்ல எதிரிக தொல்லைகள் இருக்காது, நோய் நொடி பிணிகள் இருக்காது, சகல விதமான கலைகளையும் நமக்கு ஞானம் மூலியமாக நமக்கு கற்றுத்தருவாள். அதே போல் எப்பொழுதும் கூடையே இருப்பாள். அதாவது சித்தர்களாகலாம், ஒரு கவிப்பாடும் ஒரு கலைஞனாகவும் ஆகலாம். அந்த லெவலுக்கு இந்த தாயோட சித்துகள்ன்றது இருக்கும். அதே போல் நீங்கள் எந்த நோக்கத்துக்காகவும் இந்த மந்திரம் ஜபிக்கிறீங்களோ அதுக்கு உண்டான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மந்திரம் எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னா, முதல்ல தட்சிணாமூர்த்தி கோவிலில் போயிட்டு அமர்ந்து தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அங்கே போயிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை அல்லது 1008 முறை சொல்லிவிட்டு பூஜை ரூமுக்கு வாங்க. அங்கே ஸ்ரீ தாராதேவியோட ஒரு புகைப்படம் வைத்து நீங்கள் சிவப்பு நிற வஸ்திரம் அணிந்துக்கலாம் அல்லது வெள்ளை வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம் அணிஞ்சுக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலை மாலை 1008 உரு வச்சு நீங்கள் மொத்தம் 120 நாள், அதாவது இந்த மந்திரம் 3 லட்சம் முறை நம்ம ஜபம் பண்ணையில் மந்திரமானது நமக்கு கைகூடும். அந்த லெவலுக்கு நம்ம நாட்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் 120 நாள் ஜபம் பண்ணையில் இந்த மந்திரம் இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும். இப்போது நம்ம இந்த மந்திரத்தை நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா, முதல் நாள் நல்லா குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சிக்கோங்க. அதே போல் மாலை நேரத்தில் ஒரு 6 மணியை போல் நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மந்திரம் ஒரு சின்ன மந்திரம்தான். ஆனால் மந்திரத்தோட பலன்கள், அந்த தாயோட சக்தின்றது நமக்கு அபரிவிதமாக இருக்கும். இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி கணபதி மந்திரம், குரு தட்சிணாமூர்த்தியோட மந்திரம், ஒரு சித்தரை நீங்கள் வணங்கிட்டு குருவை வணங்கிட்டு ஊர் எல்லை தெய்வம், காவல் தெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம் அனைத்தையும் வணங்கின பிறகு இந்த தாராதேவியோட மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணின பிறகு இப்போ ஒரு 1008 முறை போட்டதுக்கப்புறம் தாய்க்கு மஞ்சள், குங்குமம், பின்ன பூக்களால் அர்ச்சனை, அபிஷேகம் இந்த மாதிரி நம்ம அதிகமாக பண்ணும்போது இந்த தாயோட அனுகிரகம் மிக விரைவில் கிடைக்கும். இந்த மந்திரம் ஜபம் பண்ணக்கூடிய நாட்களில் பொய் பேசுகிறது, பின்ன ஏமாத்துறது, இந்த பெண்கள் மோகம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப கடும் விரதம் இருக்கணும். இந்த தாய் சித்தியாகிறதுக்கு உண்டான அறிகுறிகள் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் கெட்ட கனவுகள் வரும், சில பல தடங்கல்கள் வரும். இந்த மாதிரி நீங்கள் தடங்கல்கள் தாண்டி நீங்கள் போய் ஜபம் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கே முக்காலம் அறியும் ஞானம் கிடைக்கும். பின்ன சில விஷயங்கள், சில அமானுஷங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சுட்டாலே இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகிக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த மந்திரம் சித்தி ஆனால் நேரடி தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஆனால் நீங்கள் அந்த தாய் மேலே முழுமையாக பக்தி வச்சுருந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரையில் கண்டிப்பான முறையில் அந்த தாயோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த எதிரி தொல்லை, நோய் நொடி,
பின்ன வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு தடைகளும் இருக்காது. அதேபோல வந்து எதிரி மாந்திரிகரால உங்கள கட்ட முடியாது. அப்புறம் வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே வந்து காவலாகவும், பாதுகாப்பாகவும் இருப்பாங்க. இந்த தாய் உங்களோட வாழ்க்கைக்கு முன்னாடி போய் உங்களோட உங்களுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வாங்க. அதேபோல வந்து இந்த தாய வணங்குறவங்களுக்கு எந்த ஒரு தோஷம், பாவம் இருக்காது. கஷ்டங்கள் வராது. இந்த தாயே அனைத்தையும் பார்த்துக்கிருவாங்க. அதேபோல வந்து முக்கியமாக வந்து கலைகள்ல வந்து நீங்க சிறந்து விளங்கலாம். நீங்க எந்த கலைகள் எடுத்தாலும் சரி, மாந்திரீக சாஸ்திரங்கள், இல்ல வந்து வேற எந்த சாஸ்திரங்கள நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும்னாலும், நீங்க இந்த தாய வணங்குனீங்க அப்டின்னா, அது கண்டிப்பா கிடைக்கும். படையல் பொருட்கள்ன்றது வந்து இந்த இதுக்கு வந்து நீங்க அ பொங்கல் வைக்கலாம், சாதம் வைக்கிறது, பழங்கள் வைக்கிறது, இந்த மாரி நீங்க படையல் பண்ணி, நீங்க எடுத்து பண்ற மாரிக்கு இருக்கும். இந்த மந்திரங்கள் சொல்லக்கூடிய நாட்கள்ல முக்கியமா நீங்க கடைபிடிக்கிறது என்னன்னா, அன்பா இருங்க. அதேபோல தெய்வத்து மேல பக்தியா இருங்க. கண்டிப்பா இவங்களோட பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மந்திரம் வந்து ஓம் ஹ்ரீம் ஸ்த்ரீம் ஹும் ஃபட் இதுதான் இந்த மந்திரம். ரொம்ப ஒரு மிகச் சிறந்த மந்திரம். அதேபோல எளிமையான மந்திரமும் கூட. காலை மாலை 1008 மொத்தம் வந்து 3,00,000 வர்ற லெவலுக்கு நீங்க இந்த மந்திரத்த ஜெபம் பண்ணாலே போதும். சரிங்களா? அதேபோல இந்த மந்திரத்தில நீங்க உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்துச்சுனாலும் நீங்க WhatsAppல வாய்ஸ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா சொல்றேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.